வணக்கம் நண்பர்களே. நான் ஸ்டாப் 360 விரித்தான் வழங்கும் ஒரு அட்டகாசமான கதை பயணத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. மர்ம மாளிகையும் மாயக்கொடையும் அப்படிங்கிற நம்ம வேலு மற்றும் கோபியோட நகைச்சுவையும் கொஞ்சம் த்ரில்லரும் நிறைந்த ஒரு அட்டகாசமான மாயக்கொடை பயணத்தை தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். சரி வாங்க, தாமதிக்காம நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். சென்னையில ஒரு சின்ன ரூம்ல தங்கியிருக்கீங்க. வீட்டு ஓனர் வடிவேலு கிட்ட வாடகை கொடுக்க காசு இல்லாம தினமும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரே நைட்ல உங்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு எஸ்டேட் சொத்தா கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நம்ம கதையோட ஹீரோ வேலுவுக்கும் அவனோட நண்பன் கோபிக்கும் இப்படி ஒரு லெட்டர் வருது. அந்த ஒரே ஒரு லெட்டர் அவங்க வாழ்க்கையே எப்படி தலைகீழா மாத்த போகுதுன்னு பாருங்க. முதல் பகுதியா அவங்களோட இந்த திடீர் பொள்ளாச்சி பயணத்தை பத்தி பார்க்கலாம். இப்போ இவங்களோட நிலைமைய கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் சென்னையில வாடகை கொடுக்க முடியாம ஓனர்கிட்ட மாட்டிக்காம இருக்க பொய்க்கு மேல பொய் சொல்ற ஒரு கஷ்டமான வாழ்க்கை. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க கொள்ளு தாத்தா சிவராமன் எழுதி வச்ச பிரம்மாண்டமான எஸ்டேட், அதுவும் குறிப்பா அந்த சிவராம் பங்களா. ஒரே நைட்ல கோடீஸ்வரன் ஆகிட்டோன்னு மெதப்புல உடனே பேகெல்லாம் எடுத்துட்டு பொள்ளாச்சிக்கு கிளம்பிட்டாங்க. பொள்ளாச்சி போய் இறங்கணும் ஒரு ஆட்டோ பிடிச்சு அந்த பங்களாவுக்கு போறாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த ஆட்டோக்காரர் ரொம்ப பயந்து போய், தம்பி அந்த இடம் சரியில்லப்பா அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு பாதியிலேயே அவங்கள இறக்கி விட்டுட்டு ஓடிடுறாரு. இவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அந்த பிரம்மாண்டமான இரும்பு கேட்டை திறந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள ஃபுல்லா தூசி படிஞ்ச பழைய சாமான்கள். இதுல நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க வரவேற்பறையில ஒரு மேஜ மேல ரொம்ப சாதாரணமா கிடக்கிற ஒரு பழைய கருப்பு கொடை. இந்த கொடை தாங்க நம்ம கதையோட மெயின் ஹீரோவே. சரி, அடுத்ததா அந்த பங்களாவும் அங்க இருக்கிற பயமுறுத்துற பேயும் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அன்னைக்கு ராத்திரி நடந்தத அப்படியே ஒரு டைம்லைன் மாதிரி சொல்றேன், கேளுங்க. சரியா நடுராத்திரி 12 மணிக்கு ஜன்னல்கள் எல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. மாடிப்படியில டக்கு டக்குன்னு ரொம்ப கனமான காலடி சத்தம். கரெக்டா 12:02க்கு வெள்ளச்சேலையில உடம்பெல்லாம் ரத்தக்கரையோட ஒரு பயங்கரமான பேய் எனக்கு மனித ரத்தம் வேணும்னு கத்திக்கிட்டே கீழே வருது. இத பார்த்து கோபி பயத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறோம். 12:05க்கு வேலு என்ன பண்றதுன்னு தெரியாம தற்காப்புக்காக அந்த மேஜ மேல இருந்த கருப்பு கொடையை எடுத்து சட்டுன்னு விரிக்கிறான். அடுத்த நிமிஷம் 12:06க்கு அந்த பயங்கரமான பேய் ஆச்சூன்னு ஒரு தும்மல் போடுது. உண்மையிலேயே இது ரொம்பவே சிரிப்பான ஒரு மூமெண்ட். மனித ரத்தம் கேட்ட பேய் கொடைய விரிச்சதும் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஐயோ சாமி, முதல்ல அந்த கொடைய மூடுங்க, எனக்கு ரொம்ப குளிருது, என் மூக்குல தண்ணியா ஊத்துது அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்குது. என்னடா இது, பேய்க்கு போய் ஜலதோஷம் பிடிக்குமான்னு வேலுக்கும் கோபிக்கும் ஒரே கன்ஃபியூஷன். சரி, அப்படி இல்லதா இருக்க அந்த மாயக்கொடையோட ரகசியத்துல வாங்க பாப்போம். மாயக்குடை அப்படின்னு உடனே அதிலிருந்து ஏதோ நெருப்போ இடியோ வரும்னு நீங்க நினைச்சா அதுதாங்க இல்ல. இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு மாயக்குடை. இத விரிச்சா பேய்களுக்கோ எதிரிகளுக்கோ பயம் வர்றதுக்கு பதிலா இன்ஸ்டன்டா 104 டிகிரி காய்ச்சலும் கடுமையான ஜலதோஷமும் வந்துரும். ஊசியால குத்துற மாதிரி ஒரு குளிர்காற்றம் அவங்கள தாக்கும். இந்த ஒரு விசித்திரமான பவரை வச்சுக்கிட்டு வேலு அந்த பேயை மிரட்டி உண்மையெல்லாம் கக்க வைக்கிறான். வேலு இப்படி மிரட்டினதும் அந்த பேய் எல்லா உண்மையையும் உளறிடுது. அது நிஜமான பேயே கிடையாதுங்க. பக்கத்து ஊரை சேர்ந்த மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஏழை நாடக நடிகர். இந்த பங்களாவுக்கு வர்றவங்கள பயமுறுத்தி விரட்டுறதுக்காகவே அவரை இப்படி ஒரு பேய் வேஷம் போட வச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா இந்த கதையோட நிஜ வில்லனான தாதா வேலாயுதத்தோட வீழ்ச்சியை பத்தி பார்க்கலாம். இப்போ அந்த தாதாவோட மாஸ்டர் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவராம் பங்களாவோட நிலவரையில பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய புதையல் இருக்கு அப்படிங்கிற ரகசியம் உள்ளூர் தாதா வேலாயுதத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதை யாருக்கும் தெரியாம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாணிக்கத்தை பேயா நடிக்க வச்சு மக்களை பயமுறுத்தி வந்திருக்கான். இப்போ வேலுவும் கோவியும் உள்ள வந்ததால அவங்கள காலி பண்றதுக்காக 10 அடியாட்களோட பயங்கர ஆயுதங்களோட பங்களாவுக்குள்ள ஆக்ரோஷமா நுழையறா இந்த வேலாயுதம். இந்த சீனா அப்படியே கண்முன்னாடி கொண்டு வாங்க. ஒரு பக்கம் ஆயுதங்களோட கோவமா வர்ற தாதா வேலாயுதம் மற்றும் அவனோட 10 அடியாட்கள். ஆனா மறுபக்கம் நம்ம வேலு கையில இருக்கிறது விரிச்சு வச்சிருக்கிற ஒரே ஒரு பழைய கருப்பு குடை. பார்க்கவே ரொம்ப காமெடியாவும் அதே சமயம் என்ன நடக்க போகுதுங்கிற த்ரில்லிங்காவும் இருக்குல்ல. வேலு அந்த மாயக்கொடைய அவங்கள நோக்கி விரிச்ச அடுத்த செகண்டு அந்த மொத்த ரவுடி கூட்டமும் காய்ச்சல்லையும் குளிர்லையும் நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமான தாதான்னு சீன் போட்டவனெல்லாம் மூக்குல தண்ணி ஒழுக, தலை சுத்துதுடா முடியலடான்னு கத்திக்கிட்டே அவங்க ஆயுதங்களையெல்லாம் கீழே போட்டுட்டு தலை தெறிக்க ஓடுறாங்க. நேத்து வரைக்கும் வாடகைக்கு பயந்து ஓடிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு பெரிய தாதாவையே எப்படி விரட்டி அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? இப்போ கதையோட கிளைமேக்ஸ், நிலவரையும் அந்த பிரம்மாண்டமான புதையலும். அந்த புதையலை அவங்க எப்படி அன்லாக் பண்றாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். முதல்ல ஒரு பழைய மர அலமாரிய நகர்த்தி நிலவரைக்கு போற அந்த ரகசிய பாதையை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க உள்ள போனா ஒரு பெரிய கல் கதவு, அதுல ஒரு விசித்திரமான சிம்பிள் இருக்கு.
அப்பதான் வேலுவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. தன் கையில இருக்கிற கூட வெறும் எதிரிகளை விரட்டுற ஆயுதம் மட்டும் இல்ல, அதுதான் இந்த புதையல் கதவோட மாஸ்டர் கீ. உடனே அந்த குடையோட கூர்மையான நுனிய அந்த கல் கதவோட பூட்ல வச்சு கரெக்டா திருப்புறான். கிருன்னு அந்த கல் கதவு திறக்குது. உள்ள பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முந்தைய தங்க காசுகள், வைர கிரீடங்கள், அபூர்வமான நவரத்ன கற்கள்னு அப்படியே மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. டார்ச் வெளிச்சத்துல அதை பார்க்கும்போது அவங்க கண்ணே கூசிடுச்சுன்னா பாருங்களேன். ஒரு வழியா பல கோடி மதிப்புள்ள அந்த சொத்து அவங்க கைக்கு வந்துருச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் இருக்கு. அந்த புதையலை எடுத்த சந்தோஷத்துல கோபி எக்ஸைட் ஆகி அங்க மறைச்சு வச்சிருந்த ஒரு பொறியை தெரியாம மிதிச்சிடுறான். அவ்வளோதான், சுவர்கள்ல இருந்து சரசரன்னு விஷ அம்புகள் எல்லாம் அவங்கள நோக்கி பாய ஆரம்பிக்குது. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம வேலு உடனே அந்த மாயா குடைய விரிச்சு அம்புகள் எல்லாம் தடுத்து கோபியை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் அதே குடையோட நுனியால அங்கிருந்த ஒரு ரகசிய சுவிட்சை அழுத்தி அந்த ட்ராப்பை மொத்தமா டீஆக்டிவேட் பண்றான் நம்ம வேலு. கடைசியா என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? வேலு நிஜமாவே ஒரு ஹீரோவா மாறிட்டான். அந்த பிரம்மாண்டமான செல்வத்துல பாதியில உள்ளூர்ல ஒரு நல்ல மருத்துவமனையும் பள்ளிக்கூடமும் கட்டுறதுக்காக கொடுத்துட்டான். பேயா நடிச்ச மாணிக்கத்தோட நாடக குழுவுக்கும் ஃபினான்ஷியலா ரொம்ப உதவி பண்ணான். அந்த தாதா வேலாயுதமும் அவனோட ஆட்களும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அந்த மாயக்கொடை அது இப்போ வரைக்கும் அவங்க வீட்டு வரவேற்பறையில ஒரு பாதுகாவலனா ரொம்ப கெத்தா இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எதிரிகளை அடிச்சு உதைக்காம இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு காய்ச்சலையும் ஜலதோஷத்தையும் மட்டுமே கொடுக்குற இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான மாய கூட சப்போஸ் உங்க கைக்கு கிடைச்சா நீங்க அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மர்ம மாளிகையும் மாயக்குடையும் பத்தின இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான பதிவோட உங்களை சந்திக்கிறேன்.